காது மடல்ல செகண்ட் இயர் பியர்சிங் பண்ணும்போது ஸ்டெரைலா இன்ஃபெக்ஷன் இல்லாம பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், அதை பண்ற இடத்துல என்னெல்லாம் நீங்க செக் பண்ணணுங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது அவங்க யூஸ் பண்ற கிளவுஸ் வந்து ஸ்டெரைலான கிளவுஸாங்கிறது தான். இந்த மாதிரி பாக்ஸ்ல இருந்து எடுக்கிற கிளவுஸ் வந்து ஸ்டெரைல் கிளவுஸ் கிடையாது. இது எக்ஸாமினேஷன் கிளவுஸ். ஸ்டெரைல் கிளவுஸ்ங்கிறது இந்த மாதிரி சீல்டு பேக்கெட்ஸ்ல இருக்கும். அதை உங்க கண்ணு முன்னாடி ஓபன் பண்ணி யூஸ் பண்றாங்களாங்கிறத மறக்காம செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளவுஸை ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸோட போட்டு பண்ணாதான் இன்ஃபெக்ஷன் வரதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெண்டாவதா நீங்க செக் பண்ண வேண்டியது அவங்க பியர்ஸ் பண்ற நீடில். யூசுவலா ஸ்டெரைல் நீடில்ஸ்லாம் சீல்டு கண்டெய்னர்ஸ்ல எக்ஸ்பைரி டேட்டோட வரும். அந்த சீல்டு கண்டெய்னரை உங்க கண்ணு முன்னாடி பிரிச்சு அந்த ஸ்டெரைல் நீடில வச்சு உங்களை பியர்ஸ் பண்றாங்களாங்கிறத செக் பண்ணணும். மூணாவதா நீங்க செக் பண்ண வேண்டியது ஸ்டெரைல் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டெரைல் கிளவுஸ், ஸ்டெரைல் நீடில்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டெரைல் ஐட்டம்ஸை மற்ற ஏரியாஸ்ல டச் பண்ணாம யூஸ் பண்ணணும். அப்போதான் அந்த ஸ்டெரிலிட்டி மெயின்டைன் ஆகும். நாலாவது, நீங்க கொடுக்குற ஸ்டட்டை அவங்க ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன்ல கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுறாங்களாங்கிறத செக் பண்ணணும். அப்படி இல்லையா ஸ்டெரைல் ஸ்டட்ஸ் போடுறது இன்னுமே பெட்டர். இந்த மாதிரி ஸ்டெரைல் ஸ்டட்ஸையுமே உங்க கண்ணு முன்னாடி பாக்கெட்ல இருந்து பிரிக்கிறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணாம போறதுனால காதுல பஸ் இல்ல காலிஃப்ளவர் இயர் மாதிரியான இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வருது.